நண்பர்களே, இன்னும் 10 ஆண்டுகளில் மனிதர்கள் பார்த்து கொள்வது அபூர்வமாக இருக்கும். இப்பயே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எப்போ ஆளுக்கு ஒரு கைபேசி கையில் வந்துச்சோ, அது வந்த பிறகு யாரையும் முகம் பார்த்து பேசுவது இல்லை. 10 வருஷம் கடந்து வந்தாலும் 10,000 மைல் கடந்து வந்தாலும் பேசும்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு இவன் கைபேசியை பேசிட்டு பார்த்துட்டு இருக்கான், அவங்க கைபேசியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாய் மட்டும் பேசுது, சத்தம் மட்டும் கேட்குது. கண்களை பார்த்து பேசுகிற கலாச்சாரம் ஒழிந்து விட்டது. மனிதர்களை பார்ப்பதே இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அபூர்வமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தை அப்படி விட முடியாது. இது மனித பண்புகளால் ஆன ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் என்பதை நிரூபிக்க இத்தனை உறவுகளை எனக்கு இன்று சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார் ஐயா கிள்ளிவளவன் அவர்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கு தெரியுங்களா இருக்கிறது? காசு பணம் சம்பாதிக்கிறதுல இல்லை, காரு பங்களா வாங்கிறதுல இல்லை, நகை வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கிறதுல இல்லை. ஒவ்வொரு நாளும் இன்னொரு உறவை தேடி கைப்பிடித்து மகிழ்விப்பதில் இருக்கிறது வெற்றி. நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு 10,000 பேரை தெரியும்னா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு 10,000 பேரை தெரியும்னா, நாளைக்கு எனக்கு 10,001 பேர் தெரிஞ்சா நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தெரியலைன்னா தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். மனிதர்களுடைய அன்பு அவ்வளவு அழகானது. இதை நான் விருது வழங்கு விழாவாக பார்க்கல. வர்றவங்க எவ்வளோ மகிழ்ச்சியா துள்ளலோட, ஞாயிற்றுக்கிழமை ஆனமா போய் ஏதாச்சும் மட்டன் சாப்பிட்டோமா, வீட்டில் சொந்தக்காரங்களோட பேசணுமா, தூங்கணுமான்னு இல்லாமல் ஒரு விழாவை காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் நடக்கும்போது இவ்வளவு உற்சாகமாக இவ்வளவு எனர்ஜியாக நீங்கள் இருக்கிறத பார்த்தா எவ்வளவு அன்பு செலுத்திருக்கீங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏறத்தாழ நான் ஒரு 7,000 மேடைகள் ஏறியிருக்கேன், 35 நாடுகளுக்கு மேலே போயிருப்பேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனித அன்புக்கு நிகரானது வேற எதுவுமே கிடையாது. மனித அன்புக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. ஒரு பிடி அன்பு ஒரு உலகத்தை அடிமையாக்கி விடுகிறது. அந்த அன்பை தான் இந்த மேடை முழுக்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் அடிக்கடி இன்னொரு விஷயத்தை சொல்லி நண்பர்களே, நீங்கள் ஒருவர் வீடு கட்டுவதற்கு வாங்கி கொடுத்த அந்த நிலம் என்பது, அந்த மனை என்பது மண் அல்ல. அந்த மனையில் கட்டுகிற வீடு என்பது செங்கல்லும் சிமெண்டும் அல்ல. அது மகிழ்ச்சி, அது நம்பிக்கை, அது உறவு, அது கனவு, அது எதிர்காலம், அது பாதுகாப்பு, அதுக்குள் உணர்வுகள் கொட்டி கிடக்கிறது. உலகமெல்லாம் ஓடி வாழ்ந்தாலும் தன் வீட்டுக்குள் உட்காரும் பொழுது எப்படி ஆகாயமே எனக்கு சொந்தம் என்று ஒரு பறவை சொன்னாலும் தன் தாயின் சிறகுக்குள் அடங்கி கொள்ளும் பொழுது ஒரு குஞ்சுக்கு எவ்வளவு பாதுகாப்பும் அன்பும் நம்பிக்கையும் கிடைக்கிறதோ அந்த நம்பிக்கை உங்களால் கிடைத்திருக்கிறது. உங்களால் கிடைத்திருக்கிறது. சாதாரண வேலை இல்லை. காசு கொடுத்தா நம்பிக்கை கிடைச்சிடாது. காசு கொடுத்தா நம்பிக்கை கிடைக்காது. காசு கொடுத்தா பாதுகாப்பு கிடைக்காது. காசு கொடுத்தா மகிழ்ச்சி கிடைக்காது. எங்க தெரியுங்களா? ஒருவர் கூட நிற்கும் போதோ எங்க இருக்கான், என்னை எல்லாம் பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது அன்பின் நம்பிக்கை. அந்த எனர்ஜி தான் இந்த விழாவில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப நீங்க வாங்கி கொடுக்குற மனை என்பது மண் அல்ல, அது மகிழ்ச்சி, ஒரு குடும்பம், ஒரு வேர், ஒரு நம்பிக்கை, ஒரு கனவு. கட்டுகிற வீடு என்பது செங்கல்லும் சிமெண்டும் சுண்ணாம்பும் மரங்களும் வண்ணங்களும் ஆனது இல்லை. அது எண்ணங்களாலும் கனவுகளாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பப்படுகிற உலகம். அந்த உலகத்தை 37 ஆண்டுகளாக நீங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய உலகத்தில் எனக்கென்று ஒரு கூடு இல்லையா என்று ஏங்குகிற பறவைகளுக்கு மத்தியில், ஒரு எறும்புக்கும் கூடு இருக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் படுத்து தூங்க பயமில்லாமல் படுத்து தூங்க ஒரு அடி மடி கிடைக்க, ஒரு தாய்மடி கிடைப்பது போல நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு அடி மனையும் இந்த உலகத்தின் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேர்கள் எப்போதும் செழிப்பாக இருந்தால்தான் கிளைகள் ஓங்கி வளரும். கிளைகள் ஓங்கி வளர்ந்தால்தான் இலைகள் செழிப்பாக இருக்கும். இலைகளுக்கு மத்தியில் பூக்கள் மொட்டுக்கள் விடும். அந்த பூக்கள் மலரும். அது காற்றெங்கும் வீசும். அது எல்லோருக்கும் போய் அன்பை பேசும். இந்த அன்பு இன்னும் 37 ஆண்டுகளை தொடர்ந்து பல நூற்று ஆண்டுகள் வீச வேண்டும். அதற்கு நாங்கள்லாம் கூட இருப்போம், உங்களோடு கை கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, எனக்கு நிறைய இந்த ராஜராஜன் கல்வி பண்பாட்டு கழகம்னு நாங்கள் பெரிய அமைப்பு இருப்போம். அதில் சில விஷயங்களை வேலையில் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் விருகம்பாக்கம் தேர்தலில் நிற்கும்போது அதுக்கு முன்பு தூரத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எனக்கு உறவுன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த தேர்தலில் நான் நிற்கிறேன்னொன்னே, இவர் வேறு தொகுதி, நான் வேறு தொகுதி, நான் மக்கள் நீதி மையத்தில் கமல் சார் சார்பாக நின்றுருக்கேன். என்னை பேரை கேட்ட அடுத்த நாள் என் வீட்டை தேடி பிடிச்சி நாங்கள்லாம் இருக்கோம் என்ற நம்பிக்கை குடித்த மனிதர்.
அது எனக்கு 10,000 ஓட்டுக்கு சமம். எங்கேயோ ஓடி எங்கேயோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் கரியப்பட்டியில் பிறந்தவன் சென்னையில் ஒரு 3000 பாட்டு எழுதுனதுக்கு பிறகு அரசியலில் களம் எடுத்து வைக்கும்போது என் பேர் அறிவிக்கப்பட்டவுடன் என் மண்ணை சார்ந்தவன் ஒருவன் அடுத்த களத்துக்கு செல்கிறான், அவனுக்கு என்னால் முடிந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று இயர்லி மார்னிங் 7 மணிக்கு என் வீட்டை தட்டினார் ஓடி வந்து. அவ்வளவு அழகான உள்ளத்துக்கு சொந்தக்காரர், அவ்வளவு அழகான உள்ளத்துக்கு சொந்தக்காரர். இது எங்கள் உறவினர்லாம் சொல்லலைங்க, எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். ஏன்னா உறவுகளை மீறி உணர்வுகள் தான் இந்த உலகத்தில் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. அந்த உணர்வுகள் தான் இவரை இவ்வளவு உறவுகளை சேர்த்து வைத்திருக்கிறது என்பதனால் அவரை நான் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது. நன்றி.